ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்துங்க லஞ்சுக்கு சப்பாத்தியும் இந்த பருப்பு கிடையாது, பச்சை பயிறு, நம்ம முளைக்கட்டின பயிறு தான். ஒரு கடையல் மாதிரி, அது கூடயே வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு அப்படியே கடைஞ்சிக்கிட்டோன்னா, அதுக்கப்புறம் தாளிக்கிறப்ப நான் 2 வகையாக தாளிச்சுப்பேன். ஏன்னா ஒரு இதில் வந்து கொஞ்சம் காரமாகவும் கொஞ்சம் சீரகம், தேங்காயெலாம் சேர்த்து அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சுப்பேன் வெஜிடேரியனுக்கு. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் மசாலா குழம்பு மாதிரி கரம் மசாலாலாம் சேர்த்து அந்த மாதிரி ஸ்டைலில் தாளிச்சுப்பேன். கடையிறது மட்டும் ஒன்றா கடைஞ்சிக்கிட்டு இப்படி தாளிக்கிறப்ப 2 வகையாக தாளிச்சிக்கிறது. அதுக்கப்புறம் சீக்கிரமாக நாளைக்கு தான் நான் இப்போ இன்றைக்கி போடுறப்ப நாளைக்கு புரட்டாசி 1 பிறக்குது. அதனால் இது நான் ஒரு 2 3 நாளுக்கு முன்னாடி எடுத்தது. நம்ம போய் மீன் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லிவிட்டு நெத்திலி மீன் இருந்தால் குழம்பு வைக்கலான்ட்டு போனேன். இப்போ தான் இந்த கடை வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, சோபா சூப்பர் மார்க்கெட்டுக்கிட்ட. அது அவங்களோட அந்த காம்ப்ளெக்ஸ்லேயே இதுவும் வந்திருக்கு. சரி, புது கடையாக இருக்குது அப்படின்ட்டு போய் பார்த்தேன். மீன் இறால்லாம் பார்க்கலாம் நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் சாப்பிட்றவங்கள கேட்டால் தானே தெரியும்னு சொல்லிவிட்டு எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கெல்லாம் தொக்கும் ரசம் இந்த வறுவல் மீன் வறுவல் கொடுத்தேன். எங்களுக்கு வந்து சேனக்கிழங்கு வறுவல். ஆனால் மீன் வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு மீன் நல்லாவே இருக்குது, டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்குது, புது மீனாக தான் இருக்குது, இறாலும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எப்போதுமே நம்ம வந்து சொல்லிக்குவோம், தூரமாக போய் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது, எங்கள் வீட்டுக்கிட்ட இந்த கடை இல்லை அந்த கடை இல்லைம்போம். ஆனால் சில கடைங்க வந்ததுன்னா அப்போ வந்து நம்ம பழக்கமாக இருக்கிற இடத்துக்கே தான் போவோமே தவிர, இவங்க புதுசாக வந்திருக்காங்கன்னு அங்கே போய் ட்ரை பண்ண மாட்டோம். நம்ம ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கிட்டே எல்லாம் இருக்கணும், நமக்கு ஈஸியாக இருக்கணும்னு நம்ம நினச்சோன்னா அதுக்கு வந்து நம்ம அந்த கடைங்களுக்கு ஆதரவு கொடுத்தா தான் எப்போதுமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டுக்கிட்டே இந்த கடை இருக்குதுன்னு இதை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கடை வந்ததுன்னா அதை பழைய இடத்த பார்த்துட்டு இந்த இடத்துலையும் வாங்கி அப்பப்போ வாங்கிக்கோ, அப்போ தானே அந்த கடைக்கும் வச்சத்துக்கு நம்மளாம் ஆதரவு கொடுத்தா தானே அவங்க நீடிச்சு இங்கே இருக்க முடியும்பாங்க. அதுவும் கரெக்டு தாங்க. யோசித்து பார்த்தோன்னா நம்ம கிட்டக்க இருக்கிறவங்கெல்லாம் தூரமாக வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட யாருமே வாங்கலைன்னா அவங்க எப்படி அதுக்கப்புறம் நீண்ட நாள் நீடித்து அவங்க அங்கே கடையை நடத்த முடியும்? உண்மையிலே நல்லாவே சூப்பராக எல்லாமே வெட்டி க்ளீன் பண்ணி நல்லா அழகாக கொடுத்துருந்தாரு. இறால் தொக்குக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் போட்டு ஒரு தக்காளி வதக்கிக்கிட்டு மற்ற 2 தக்காளியை நல்லா அரைச்சி ஊற்றி சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருந்தேன். எங்களுக்கெல்லாம் ஒரு சேனக்கிழங்கு வறுவல். அவ்வளோதாங்க, இன்றைக்கி இப்படி முடிஞ்சிட்டு. தேங்க்யூ, டாட்டா, பை பை.